அதிமுகவில் இருக்கும் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு மிஸ்டர் இபிஎஸ்க்கு. அவருக்கு இபிஎஸ் பத்தி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நிச்சயமா புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 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 அவகாசம் தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கிறாரு. ஏன்னா வந்து எடுத்தோம் கவுத்தோம்ன்ற பேர் வழி கிடையாது மிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்து ஆளு. எம்ஜிஆர் இருக்கும்போதே எம்ஜிஆர் இருக்கும்போதே அவர் மாவட்ட செயலாளரா இருந்தவர். அம்மா காலத்துல பலவித அமைச்சர் பதவிகளை வகித்தவர். அதிமுகவின் தூண். இன்னைக்கு அவர் வந்து 10 நாள் கெடு இபிஎஸ்க்கு விதிச்சிருக்கிறாரு. 10 நாளுக்கு அப்புறம் அவரு ஒருங்கிணைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இதுவே நமக்கு தெரியுது, அதிமுக பிளவுபட்டு நிக்குது. பாதி அதிமுக இன்னைக்கு தவாகா பக்கம் தான் வரப்போகுது. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸும் அண்ணன் டிடிவி தினகரனும் ஏற்கனவே இந்த பக்கம் தான் வர போறாங்க. அதுக்கான முதல் முயற்சி தான் என்ன அப்படின்னா வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையனும் வெளியே வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு கொஞ்ச நாள் டிசம்பருக்கு அப்புறம் பக்கத்துல, ஏன்னா இன்னும் 3 மாசம் தான் இருக்கு டிசம்பர் ஜனவரியில தவாகால விஜயின் தலைமையை தாங்கி அவங்க எல்லாம் நிப்பாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதை நானும் பார்க்க தான் போறேன், சந்தோஷப்பட போறேன். திருப்பியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே மாற்று தவாகா உண்டிதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த இந்த முயற்சி எடுத்ததுக்கு நம்மளோட பாராட்டுக்கள். பட் இது கடைசியில நல்லபடியா முடியாது அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.